ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரூ. 1,00,000 சீட்டு எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பார்க்கலாம் வாங்க. சீட்டு பணம் வந்து ரூ. 1,00,000 10 பேர் 10 மாதம் கட்ட போகிறோம். இதில் வந்து ஓனருக்கு சீட்டு பிடிக்கிற ஓனருக்கு வந்து 3,000 வந்து மந்த்லி கமிஷன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்கும் எவ்வளோ ரூபாய் கட்டுறோம், எவ்வளோ ரூபாய் வந்து நம்ம எடுக்கிறோம், லாபம் நஷ்டம் இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மாதம் வந்து நம்ம செலுத்தும் தொகை வந்து ரூ. 7,300 நம்ம கட்ட போகிறோம். நம்ம வாங்குகிற 7,300 73,000 ஆயிடுச்சு இல்லையா? நம்ம வந்து 3,000 ஓனருக்கு போயிடும். 70,000 வந்து ஃபஸ்ட்டு சீட்டு எடுக்கிறவங்களுக்கு. ஓகேவா? இதே மாதிரி வந்து சீட் எடுக்கிறவங்களுக்கு 3,000 அவங்களுக்கு வந்து மந்த்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டும் வந்து 300 இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். லாஸ்ட்டாக வந்து 10வது சீட் எடுக்கிறவங்களுக்கு இந்த சீட்டோட லாபம் வந்து பாருங்கள், இது வந்து நஷ்டம். இது வரைக்கும் வந்து நஷ்டம். ஏன்னா நம்ம டோட்டல் 10 மந்த்துக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 86,500 ருபீஸ், 86,500 நம்ம கட்டுறோம். ஆனால் ஃபஸ்ட்டு சீட் எடுக்கிறவங்க வந்து 70,000 தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து 16,500 நஷ்டம். அப்படியே வந்து 6th சீட்டு வரைக்குமே வந்து அவங்களுக்கு 1,500 வரைக்குமே நஷ்டம் வரும். ஏன்னா அவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 86. ஏன்னா அவங்களுக்கு வந்து வட்டி இல்லாமல் இந்த அமௌண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு நஷ்டமாகும். 7வது சீட்லேருந்து எடுக்கிறவங்களுக்கு வந்து 7th சீட்டுக்கு வந்து 1,500 வந்து அவங்களுக்கு லாபம். 8வது சீட்டுக்கு வந்து 4,500 லாபம். ஏன்னா அவங்க எடுக்கிற தொகை எவ்வளவு? 91,000 எடுக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு 4,500 லாபம் கிடைக்கும். 9வது சீட்டுக்கு வந்து அவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 9,700 ருபீஸ் கட்டுவாங்க. 94,000 எடுப்பாங்க. 7,500 அவங்களுக்கு வந்து லாபம் வந்து கிடைக்கும். 10வது சீட்டுக்கு வந்து 10 பேர் 10,000 கட்டினா ரூ. 1,00,000 அதாவது 3,000 வந்து கமிஷன் போக 97,000 இருக்கும். 97,000 அவங்களுக்கு லாபம் எவ்வளோ? அவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட், அவங்க கட்டுற லாஸ்ட் அமௌண்ட் 86,500 ருபீஸ். அவங்களுடைய லாபம் வந்து 10,500. இதுதான் வந்து ரூ. 1,00,000 சீட்டு.